ஏ சாமி வாடா. வாடாவா? உன்னதான்டா வாடா. ரொம்ப ஓவரா தான் போறான். டேய் நம்ம கிட்ட எத்தனை எடுப்புடா இருக்காங்க? 2 4 6 8 13. 13. இவ்வளவு பெரிய வீட்டுக்கும் இந்த காருக்கும் 13 பேர் பத்தாது. இன்னொரு 20 பேர் வரவை. என்னது 20? Do what I say. எல்லாம் வந்துட்டானுங்க. எக்ஸலன்ட். இனிமே இந்த கூட்டத்துக்குள்ள வெள்ளாடு, கருப்பாடு, நாய், நரி, ஈ, காக்கா, கொசு எதுவுமே நுழையக்கூடாது. அப்படியே நுழையிறதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் நுழையணும். இனிமே இந்த கூட்டத்துக்குலாம் நான் தான் பாஸ். நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். ஓகே? போயிருவேன். டேய் ஓகே சொல்லுங்களாண்டா. அது இருக்கிற 30 பேர்ல கேட்டுக்கு வெளியில ஒரு 10 பேரை போடு, கேட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு 10 பேரை போடு, மொட்டை மாடியில 3 பேரை போடு, காரோட 4 வீலுக்கு பக்கத்துல ஒருத்தனை போடு, காருக்கு மேல ஒருத்தனை போடு, காருக்கு கீழே ஒருத்தனை போடு. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 37. நீ ஏன் அடியாளா இருக்கன்னு இப்ப தெரியுது. மொத்தம் 29 பேரியா? அப்ப இன்னொருத்த? அது நீ தான். நீ என் பக்கத்திலே இரு. எல்லாரும் பார்டர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி அலர்ட்டா இருக்கணும். அப்ப நைட்ல இவனை தூங்கிட்டா அடியாள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணுங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு வேலையை பாரியா? விளக்கெண்ணெய். எஸ் குட். டேய் போங்கடா, சொல்ற இடத்துல போய் நில்லுங்கடா. சூப்பர் ஐடியா. டோட்டல் ஏரியாவோட கரண்ட கட் பண்ணிட்டா காரை தூக்கிடலாம். இன்னுமா பிளான் பண்ற? இருட்டிடுச்சியா? இங்க பவர் கட் ஆகுமா? ஆகும். ஆகவே கூடாது. வேணா கூடங்குளத்தில் பேசி பார்க்கட்டுமா? ஒன்ட்ட நான் இவ்வளோ புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது பெரிய ப்ராசஸ். அதுக்கு பதிலாக ஒரு ஜென் செட் வாங்கி வைங்க. என்ஷூர் ஃபார் நான் ஸ்டாப் பவர் சப்ளை. அப்படின்னா ஒன்றும் புரியலையே. இருட்டு திருட்டுக்கு வசதியா? ஓ அதுக்கு இதான் அர்த்தமா? வேற என்ன பண்ணலாம்? பேசாம ட்ரைனேஜ் முந்தலாமா? தம்பி இங்க வாங்க வாங்க குனிங்க. XXX எது வடியின் சைஸ், அதுவும் டைட்டா இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி யோசிங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ட்ரைனேஜுக்குள்ள. வீட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. பாத்ரூம், டாய்லெட் எல்லாத்தையும் இழுத்து முடுங்க. முடிஞ்சா 3 நாளைக்கு யாரும் எதுவுமே போகாதீங்க. கப்பு தூக்கிடுமே. காரை தூக்கிடுவானே. Do what I say. தலை எழுத்துடா. சிசிடிவியை ஹேக் பண்ணலாமா தேவ்? வீட்டுக்கு உள்ள வெளியில மொத்தம் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு? 10 கேமரா இருக்கு. பத்தாது. 11 போட்டுருவோம். இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசியிருந்தா அப்புறம் ஒன்ன போட்டுருவேன். Do what I say. குட். வேற ஆமா ஆமா மேடம் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. உட்காந்த இடத்திலே தான் வேலை பார்ப்பாங்களாம். நீங்க அவங்க வண்டியை மட்டும் தொட்டீங்க, கண்டிப்பா அவங்க மொபைலுக்கு மெசேஜ் போகும். மேடம் நான் வேணா மொபைலை திருடிடுவா? ஏய் ஃபோன் திருடுறதுல குறியா இருக்க? உங்க பாஸ செல்ல எப்பவுமே ஆன்ல வைக்க சொல்லுங்க. முடிஞ்சா 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்க சொல்லுங்க. எதுக்கு? கார் அன்லாக் பண்ணனா கிளங் கிளங்னு மெசேஜ் வரும். அவள்தானா? இருக்கு. கார்ல இருக்கிற பெட்ரோல் எடுத்துருங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க 2 நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லுங்க. அது எதுக்கு? பெட்ரோல் இருந்தா தான்டா வண்டி எடுக்க முடியும். அண்ணே சேஃப்டிக்கு ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வைங்க. எதுக்கு? மொத்தமா ஊற்றி கொளுத்திக்கிறதுக்கா? அதை செய்யறா போய் சேர்ந்துடுறேன். எப்படி அவன் வீட்டை சுத்தி 20-30 பேர் இருப்பாங்க. நம்ம யோசிக்கிற எல்லா டெக்னிக்கையும் விட அவங்க பெட்டரா யோசிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்? இவ்வளோ நாள் திருடிக்கிட்டு இருந்தாங்க, தீவிரவாதத்தில் இறங்கிட்டாங்க. இந்த துப்பாக்கிலாம் எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே. துப்பாக்கி ஒரு டிசைனாக இருக்கே, அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? கொடுங்க மகளே, நல்லா பாருங்க.